அனிதா உட்பட 20 மாணவர்களினுடைய உயிரை பறித்தது மட்டுமல்ல, மருத்துவ துறையிலே எந்த படிப்பானாலும் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இங்கே சிலருக்கு இருக்கிறது. 20 உயிர்களும் ஒரு கட்சியின் உயிர்களா? 20 பேர் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களா? இல்லை, அவர்கள் நீதிக்காக தங்கள் உயிரை தந்தார்கள். தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தங்கள் உயிரை தந்தார்கள். ஆகவே மேகதாட்டு அணை கட்ட நாங்கள் முற்பட்டு விட்டதை எவரும் தடுக்க முடியாது என்று கர்நாடகத்தினுடைய இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் தினந்தோறும் அறிக்கை விடுகிறார்கள், டெல்லிக்கு செல்லுகிறார்கள், மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய ரகசிய சதித்திட்டம் என்ன தெரியுமா? 2012ஆம் வருடத்தில் இந்த சதித்திட்டத்தை எதிர்த்து கிருஷ்ணகிரியில் என்னுடைய தலைமையில் 2000 தோழர்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், போர்ப்பாட்டு நடத்தினோம். அப்பொழுது மேகதாட்டு அணை என்று ஒரு அணையை கட்டப்போகிறார்கள். அந்த அணையை கட்டிவிட்டால் 48 TMC தண்ணீரை தேக்கிக் கொள்வார்கள். இங்கே கபிரியிலிருந்து நமக்கு தண்ணீர் வராது, கிருஷ்ணராஜ சாகரிலிருந்து நமக்கு தண்ணீர் வராது, விரிகுண்டிலுக்கும் தண்ணீர் வராது, 15 மாவட்டங்களுக்கு குடிநீர் இருக்காது, 15 லட்சம் நெற்பயிர் விளையாமலே போகும். அதை விதைத்தாலும் சரி, ஊன்றினாலும் சரி, அது முளைவிட்டு கிளம்பாமலே போகும். அதனுடைய விளைவாக எத்தியோப்பியாவை போல தமிழகம் ஆளாகும். இதை நான் ஊரூராக போய் சொன்னேன். 2015 டிசம்பர் 7ஆம் தேதி கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சருடைய வீட்டில் 2 நாட்கள் ஒரு சதித்திட்டம் கூட்டம் நடந்தது. சதி கூட்டம் 2 நாள் நடந்தது. அதில் கன்னட மாநிலத்தைச் சேர்ந்த அத்தனை கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டார்கள், அத்தனை கட்சி மந்திரிகளும் கலந்து கொண்டார்கள். நாம் மேகதாட்டு அணையை கட்டுவோம், மத்திய அரசு இதை தடுக்காது என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் ஜவடேகர் தான் சுற்றுச்சூழல் அமைச்சர், அவர் முதலே கலந்து கொண்டார். வெட்கம் கேட்டவர். நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சரே அதற்கு விளக்கம் தருவார் என்று இவர்கள் சொன்னவுடன் அவர் எழுந்து, நாங்கள் எழுத்து மூலமாக உங்களுக்கு அனுமதி தரமாட்டோம், ஆனால் நீங்கள் அணையை கட்டிக் கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் தடுக்கப் போவதில்லை என்ற பச்சை துரோகத்தை 8 கோடி தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை அங்கே செய்தார்கள். இதை பத்திரிகையிலே, இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே இந்த செய்தி வந்தது. உடனடியாக 3 மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் என்று அறிவித்தேன். காலை 8 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரையிலும் ஏராளமான வாகனங்கள், எந்த வாகனத்திலும் கொடி கட்டவில்லை, மதிமுக கொடி கட்டவில்லை. நாங்கள் கொடிகளை கட்டாமல், என்ன வேணுங்க உங்களுக்கு, என்ன வேணும், இல்ல என்ன வேணும்னு கேட்டேன். கோஷம் போட்டுட்டு நாங்க முழக்காவோம், வெயில் நிக்கிறாங்களே, நீங்க இங்க சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கேட்கும்? செய்ய அன்பு தோழர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்வதற்கு முதல் 3 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 30 நாட்கள் நான் சுற்றுப்பயணம் அமைத்ததோடு காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி 180 அமைப்புகள் அதிலே உறுப்பினர்களாகி ஒவ்வொரு ஊரிலும் காலை முதல் இரவு வரை இந்த மேகதாட்டு அணையும் அதை போல அவர்கள் கொண்டு வருகின்ற விசவாயு கேஸ் விளக்கு திட்டங்களும் தஞ்சை மாவட்டத்தை, திருவாரூர் மாவட்டத்தை, நாகை மாவட்டத்தை, கடலூர் மாவட்டத்தை, ராமநாதபுரம் மாவட்டத்தை, அரியலூர் மாவட்டத்தை, பெரம்பலூர் மாவட்டத்தை அவர்கள் மயான பூமியாக்கி விடுவார்கள். நிரந்தரமாக நமக்கு தீர்வே கிடைக்காது. அதன் பின்னர் கூச்சல் போட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் அணை கட்டி முடித்ததற்கு பிறகு அணையை எதிர்த்து கூச்சல் போட்டு பயனில்லை. அவன் ராணுவத்தையும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அந்த அணையை பாதுகாப்பான். ஆக அணை கட்ட விடக்கூடாது.
அதிலே திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். நம்முடைய அமைச்சரவை அதிலே உறுதியாக இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.